வணக்கம் நண்பர்களே. நம்ம பாத்தீங்கன்னா ஏப்ரல் இந்த மாசம் 1ஆம் தேதி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். தமிழக சத்துணவு துறையில பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த 38 மாவட்ட அடிப்படையில 25,000 பிளஸ் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3,500 பிளஸ் காலி பணியிடங்கள் ஃபர்ஸ்ட் நிரப்ப போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஜியோ ஆர்டர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதோடைய முழு அப்டேட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 11 மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 11 மாவட்டங்கள்ல எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோட எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா 11 மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ ஒரு வீடியோலயே பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போறோம். சோ அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். சோ உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவையான ஃபுல் டீடைல்ஸுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா எண்டிங் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னுமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, 38 மாவட்ட அடிப்படையில் பாடவாரியாக உங்களுக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா கொடுக்குறோம். இதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தனித்தனியா மெட்டீரியல் கொடுத்திருக்கோம். இதே மாதிரி டிஎன்பிக்கு ஏஏ, ஜேஏ, டிஎஸ்எல் போஸ்டிங் தனியாக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், இதே மாதிரி எஸ்எஸ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம். இதே மாதிரி 38 மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா நாமளே வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இனிமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணா நம்ம கொடுக்குற அப்டேட் நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க மேலே பண்ணாம ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது, அதோட கடைசி அப்ளை பண்றதுக்கு டேட் முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நோட்டிபிகேஷனா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் இப்ப நம்ம காமிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது விருதுநகர்ல பாத்தீங்கன்னா 273 காலி பணியிடங்கள் 29/4/2025 கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் சத்துணவுக்கு பாத்தீங்கன்னா 73 காலி பணியிடங்கள் 29/4/2025 கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. தர்மபுரி சத்துணவு டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 135 காலி பணியிடங்கள் 29/4/2025 கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் 321 காலி பணியிடங்கள் 29/4/2025 சொல்லியிருக்காங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா சுத்தமா எந்த ஒரு வேகன்சிஸ் லிஸ்டும் இல்ல. அப்படி ஒருவேளை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான கடைசி தேதி 28 அப்ராக்சிமேட்டா டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதோட அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் காட்டிடுவேன். அதே மாதிரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 258 காலி பணியிடங்கள் இருக்குது. கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி 28/4/2025 சொல்லிருக்காங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் 106 காலி பணியிடங்கள் 26/4/2025 சொல்லிருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் 74 காலி பணியிடங்கள் 26/4/2025 கடைசி தேதி சொல்லிருக்காங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 292 காலி பணியிடங்கள் 26/4/2025 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 187 காலி பணியிடங்கள் 26/4/2025 கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் 163 காலி பணியிடங்கள் 26/4/2025 கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 11 மாவட்டங்களுக்கு சேர்த்து பாத்தீங்கன்னா 1912 காலி பணியிடங்கள் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா அந்தந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் தனியா இருக்குது. இதே மாதிரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இது கடலூர் டிஸ்ட்ரிக்ட், இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், இது தேனி டிஸ்ட்ரிக்ட், இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், இது வேலூர் டிஸ்ட்ரிக்ட், இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தேவை. இதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்துக்கு தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சத்தூர், சிவகாசி, வேமங்கோட்டை, வாட்ராப், விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருசூலி, கரிப்பட்டி, நரிக்குடி, இந்த இதுக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த ராஜபாளையம் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த ராஜபாளையம் பள்ளி சத்துணவு மையங்கள் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுல எந்தெந்த
ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குது. யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ், யாரெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுக்க போறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுல நீங்க வந்து ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. திருவில்லிபுத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/1 இதுல வந்து இருக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு தனித்தனியா இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டிடுங்க. எந்த விருதுநகர்ல எந்த ஊராட்சி என்ன பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்க. சோ இப்ப இதுல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நீங்க வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு அக்கரைப்பட்டியின் ஊராட்சி ஒன்றியம் நீங்க என்ன கேஸ்ட் சேர்ந்தவர்கள் என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், தந்தை கணவர் பெயர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட கரண்ட் அட்ரஸ், ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பெயர் வந்து கொடுத்துருங்க. உங்களோட கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் அண்ட் தோல்வி கண்டிப்பா இருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும். உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கொடுத்துருங்க. நீங்க எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், நீங்க மாற்றுத்திறனாலே இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. விதவை, கணவர்கள் கைவிடப்பட்டவரா இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பணியிடம் கோரும் பள்ளியின் பெயர் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றீங்க. எந்த டேட்டு, சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணுனா பள்ளி மாற்று சான்றிதழ், 10th மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ் அது வந்து கொடுத்திருக்காங்க. நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச தகுதி 10th பாஸ் அண்ட் தோல்வி இருந்தாலே போதும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும். வயதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC SCக்கு வந்து 21 வயசுல இருந்து 40 வயசு வரை கொடுத்திருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து 18 முதல் 40 வயசு வரை கொடுத்திருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டிருக்கு 20 இருந்து 40 வயசு வரை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி, குழந்தைகள் பெண், மாற்றுத்திறனாளியோட குடும்ப தலைவி, விண்ணப்பத்தின் குழந்தைகளோ அல்லது கணவனால் விபத்து மற்றும் நாள்பட்ட நோயில பாதிப்படைந்தவரோ இல்லையா, 2 குழந்தைகளிடம் 40 வயதுக்கு உட்பட்ட விதவையா, குறைந்தது 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற சிறுபிணைகளுக்கு உள்ள வகையில் சான்றிதழ் பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஜாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண், சோ தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். தூர சுற்றுலா இதை வந்து கொடுத்துருங்க. சோ அதே மாதிரி வந்து நீங்க விண்ணப்பிக்கிறீங்க உங்க நியர்பை வந்து ஸ்கூலுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்க போறீங்கன்னா மினிமம் வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். அதோட ஊராட்சி ஒன்றியத்தை வந்து கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குறைவான பார்வை திறன் உள்ளவரா இல்லையா, எல்லா டீடைல்ஸுமே எல்லாமே இருக்குது. ஒன்று என்ன நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சமையல் உதவி பணிக்கான விண்ணப்பம். இதுல வந்து நீங்க திருமதி இல்லைன்னா செல்வி வந்து மென்ஷன் பண்ணி உங்க பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்க. எங்க இருந்து பண்றீங்க, எந்த தேதி அது வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பாத்தீங்கன்னா சான்றப்பம் வந்து இதுல வந்து வாங்குவாங்க. சோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் காமன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குது. இதே மாதிரி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 15 நாள்ல இருந்து 29 நாள் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 73 ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ண இதுதான் கொடுத்திருக்காங்க. சமையல் உதவியார் காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 9ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 73 சமையல் உதவியாளருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3000 தொகுப்பூதியம் வந்து கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. லெவல் 1க்கு ஸ்டார்டிங் சம்பளம் 3000 இருந்து அப் டு 9000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன சுழற்சியின் அடிப்படையில வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி 10th முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. பாஸ் அண்ட் தோல்வி இருந்தாலே போதும். SC STக்கு அதுதான் காமன் டீடைல்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல வந்து ஏஜ் என்ன சொன்னோமோ அதேதான் இங்கேயும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இது வந்து நீங்க பார்த்து ஃபில் பண்ணி அனுப்பிடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம், அதாவது வந்து தர்மபுரி மாவட்டம்னா தர்மபுரம், அதுக்கு நியர்பை என்ன ஊராட்சி அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட நேம், தந்தை கணவர் பெயர், மொபைல் நம்பர், அதே மாதிரி குடும்ப அட்டை, உங்களோட கரண்ட் அட்ரஸ், ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பெயர், அதே மாதிரி கல்வி தகுதி டீடைல்ஸ், அதே மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது, உங்களுடைய கேஸ்ட் டீடைல்ஸ், உடல் ஊனமுற்றோர் இல்லையா, ஆதரவற்ற விதவையா இல்லையா, பணியிடம் கூறும் பள்ளியின் பெயர் வந்து எது, அதே மாதிரி வந்து உங்களுடைய நீங்க எந்த பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்க போறீங்களோ நியர்பை வந்து எவ்வளவு கிலோமீட்டர் டீடைல்ஸ் இருக்குது, எந்த டேட்டு, எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, அதே மாதிரி வந்து உங்களுடைய சிக்னேச்சர் என்னென்ன அட்டாச்மெண்ட் வந்து பண்ணோம்னா பள்ளி மாற்று சான்றிதழ், 10th 12th அதுக்கான சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ்,
சோ இது எல்லாமே எடுத்துட்டு NOC சர்டிபிகேட் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி நீங்க வந்து அனுப்பணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வியூ பண்ணாலே போதும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும். சோ காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இதுலயும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா காமன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா அதுல எந்தெந்த பள்ளியில வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. அதுல எந்தெந்த கேஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், அதுக்கான முன்னுரிமை வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது பிரஸ் ரிலீஸ் டீடைல்ஸ் இதுல வந்து இருக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 320 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி வந்து அதாவது நேத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 28/4/2025 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. வியூ வந்து கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் சேலரி சேம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். அதே மாதிரி 10th 12th பாஸ் அண்ட் ஃபெயில் தான். சோ மாற்றுத்திறன் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஒன் பண்ண இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். நோட்டிபிகேஷன்னா இந்த டீடைல்ஸ் வந்து இதுல ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா காமன் டீடைல்ஸ் இதுலயும் வந்து இருக்குது. ஒன் பை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டேட் வந்து கம்மியா இருக்குது. சோ அதே மாதிரி வேகன்சிஸ் லிஸ்ட் கம்மியா இருக்கறனால உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தேனி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இருக்குது. ஜஸ்ட் இந்த வியூ கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 106 காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மற்றபடி காமன் சேம் டீடைல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வியூ கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒட்டுமொத்தமா 74 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸ் காமன் அதுல வந்து இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ண பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து 234 இருக்குது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். அதே மாதிரி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூ வந்து கொடுத்தாலே போதும், வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குது. இதுல 187 காலி பணியிடங்கள் ராமநாதபுரத்துக்கு இருக்குது. SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4/25/1 காலி பணியிடங்கள் இருக்குது. MBC கேட்டகரிக்கு வந்து 33 இருக்குது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிமுக்கு வந்து 5, அதே மாதிரி முஸ்லிம் தவிர வந்து 43, பொது பிரிவினருக்கு வந்து 50, இன சுழற்சி அல்லாதவர்களுக்கு வந்து 26, ஒட்டுமொத்தம் 187. மற்றபடி ஆல் டீடைல்ஸ் காமனா வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுல இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எல்லா டீடைல்ஸுமே இருக்குது. சோ ஒன் வேணா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த திருவாரூர் நகராட்சியில வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க நகராட்சியின் பெயர், அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்கூலு, யாராரு எந்தெந்த கேஸ்ட் வந்து அப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமாக 11 மாவட்டங்களுக்கு வந்து 1950 பிளஸ் காலி பணியிடங்கள் அப்டேட்டை பத்தி வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சோ உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தொடர்ந்து இன்னையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சத்துணவு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வந்து BDO ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸுக்கும் சரி 38 மாவட்ட அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்றேன் நண்பர்களே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற இந்த டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வந்து பாக்குறதே இல்ல. டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போய் பார்த்தா மட்டும்தான் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்திருக்கோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டாவே வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதோட லிங்க் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாம வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இதே டயத்துல வந்து நாங்க வந்து அதுல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி போயிட்டு டைரக்டா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
சோ அதே மாதிரி இன்னும் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாவட்டங்களுக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்துடும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் வேண்டி இனிமேலும் உங்களோட வந்து சப்போர்ட் கேட்கிறோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.